ஒரு டம்ளர் ஃபுல்லாக தண்ணி எடுத்துக்கோங்க. அதில் 1 ஸ்பூன் மிளகாத்தூள் போட்டு நல்லா கலக்கி குடிச்சு பார்த்தா எவ்வளோ காரமாக இருக்கும். யோசித்து பார்க்க முடியல. அதே தாங்க, 1 ஸ்பூன் மிளகாத்தூள் எடுத்துக்கோங்க. ஒரு குடத்தில் தண்ணி இருக்கும், அது ஃபுல்லாக கலக்கி குடிச்சு பார்த்தீங்கன்னா இப்போ என்ன பண்ணும், கொஞ்சம் காரம் கம்மியாகும். அதே மிளகாத்தூள், அதே தண்ணி. இப்போ நீங்கள் பெரிய ட்ரம்மில் 1 ஸ்பூன் மிளகாத்தூள் கலக்க போகிறீங்க. இப்போ அந்த தண்ணி குடிச்சு பார்த்தீங்கன்னா சுத்தமாக மிளகாத்தூள் டேஸ்ட்டே இருக்காது, காரமே இருக்காது. தண்ணியும் ஒன்று தான், மிளகாத்தூள் ஒன்று தான், ஆனால் அந்த குவான்டிட்டி தான் வித்தியாசமாக இருக்குதுங்க. இதே மாதிரி தான் நம்ம லைஃப்பில் நம்ம விசுவாசத்தை எவ்வளோக்கு எவ்வளோ இன்க்ரீஸ் பண்ணிகிட்டே இருக்கிறோமோ அந்த அளவுக்கு பார்த்திங்கன்னா நம்மகிட்ட அவ்விசுவாசம் கிரியை செய்யவே செய்யாது. நம்ம ஒரு டம்ளர் அளவு இருக்கிறோமா, ஒரு குடத்து அளவு இருக்கிறோமா, இல்லை ஒரு பெரிய ட்ரம் அளவு விசுவாசம் நமக்குள்ளாக இருக்கிறதா என்று நாமே சோதித்து பார்க்கணும். நம்மக்கிட்ட அளவுகளில் விசுவாசத்தை அதிகப்படுத்த நம்மக்கிட்ட என்ன ஆகும், அவ்விசுவாசத்தினுடைய காரியங்கள் எல்லாம் குறைந்து கொண்டே போகும். நம்ம விசுவாசத்தை அதிகப்படுத்துவோம், அவ்விசுவாச காரியங்களை கர்த்தர்கிட்ட கேட்போம். இதை மாற்றாங்க. மார்க் 9:24 என்னுடைய அவிசுவாசம் நீங்கும்படி எனக்கு உதவி செய்யும் என்று கண்ணீரோடு சொன்னான் என்ற வார்த்தை. நம்மளுடைய அவிசுவாசம் நீங்கும்படி கர்த்தரிடத்தில் கேட்டால் நிச்சயமாக இன்னும் விசுவாசத்தை அதிகப்படுத்தி கர்த்தருக்குள்ளாய் நம்ம பலப்பட கர்த்தரே உதவி செய்யும். ஆமென்.